Hi friends, welcome to Tutor Joss. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா MS DOSல REN ன்ற கமெண்ட் பத்தி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். REN அப்படிங்கற கமெண்ட் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஒரு டைரக்டரியோட நேமையோ இல்ல ஒரு ஃபைலோட நேமையோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டரியோட நேம் எப்படி ரீநேம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டாம் அப்படிங்கற ஒரு டைரக்டரி இருக்கு. இந்த டாம் அப்படிங்கற டைரக்டரி வந்து பாத்தீங்கன்னா நான் ரீநேம் பண்ணி காட்டுறேன். அதுக்காக என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னாக்கா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய்ட்டு நான் REN அப்படினு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டரியோட நேம் என்னவோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா டாம் அப்படின்றது கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்க நியூ நேம் என்னவோ அதாவது ரீநேம் என்னவோ அந்த நேமை நீங்க என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா குமார் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ என்டர் பண்ற பாருங்க. டெஸ்க்டாப்ல இருந்த என்னோட டாம் அப்படிங்கற டைரக்டரி பாத்தீங்கன்னா எனக்கு குமார்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம டைரக்டரி ரீநேம் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைல் எப்படி ரீநேம் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா ராம் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ஜோஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஜோஸ் அப்படிங்கற டெக்ஸ்ட் ஃபைலை தான் வந்து பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ரீநேம் பண்ண போறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட டைரக்டரியை ராம் அப்படின்ற ஃபோல்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ cd ஸ்பேஸ் ராம் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கிறேன். என்னோட டைரக்டரி வந்து பாத்தீங்கன்னா ராம் அப்படின்ற ஃபோல்டருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா REN அப்படிங்கறத டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்க ஃபைல் நேம் என்னவோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ்னு சேவ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஜோஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபைல் நேமை ரீநேம் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஸோ டபுள் கோட்ஸில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோஸ் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் ஃபைல் இல்லைங்களா? ஸோ txt அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அகைன் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களோட நியூ நேம் என்னவோ அந்த நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா டாம் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஸோ டாம் அப்படிங்கறத கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் ஃபைல் அது டெக்ஸ்ட் ஃபைல் இல்லைங்களா? ஸோ txt அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணால் போதும். நம்ம ஃபைல் நேம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிருக்கும். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம் அப்படிங்கிற டைரக்டரி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு உள்ளே இருந்த ஆல்ரெடி இருந்த ஜோஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoss.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.